ஒரு நாள் சீதாவும் ராமுவும் உணவுக்காக காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்சாங்க. பாவம், 2 பேருக்குமே கொஞ்சம் தானியங்கள் கூட கிடைக்கல. நம்ம எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தாச்சு, கொஞ்சம் கூட தானியங்கள் கிடைக்கல. நல்ல வேலை நம்ம பொண்ணு பியூட்டி எங்கள் அம்மா வீட்டில் இருக்கா. இப்போ என்ன பண்ணுறது ராமு? சீதா, நம்ம காட்டுல இருக்க எல்லா பறவைகளுக்குமே இப்ப உணவு தட்டுப்பாடு ஆயிடுச்சு. அதனால நம்ம காலையிலேயே பக்கத்து காட்டுக்கு போலாம். ராமுவும் சீதாவும் அவங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. மறுநாள் பொழுது ஆச்சு. ராமு சொன்ன மாதிரியே மறுநாள் காலையில பக்கத்து காட்டுக்கு பறந்து போனாங்க. யாராச்சும் காப்பாத்துங்க, என்னால வலிய தாங்க முடியல. யாராச்சும் இருக்கீங்களா? தயவு செய்து காப்பாத்துங்க. ராமு, உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? யாருக்கோ உதவி தேவைப்படுது போல இருக்கு. ஆமா சீதா, நீ சொல்றது சரிதான். எனக்கும் அந்த சத்தம் நல்லாவே கேக்குது. வா, யாருக்கு உதவி தேவைப்படுதுன்னு தெரியல. இவங்க 2 பேரும் சத்தம் வர திசையை நோக்கி பறந்து போனாங்க. ராமு, அங்க பாருங்க, ஒரு சின்ன தேன் பூச்சி சிலந்தி வலையில மாட்டிட்டு இருக்கு. ஆமா சீதா, அந்த தேனீக்கு ரொம்பவே வலிக்கும் போல இருக்கு. நீ இங்கேயே நில்லு, நான் போய் காப்பாத்துறேன். ராமு இப்படி சொல்லிட்டு அந்த தேனீயை காப்பாத்த பறந்து போச்சு. மெல்லமா அந்த சிலந்தி வலையிலிருந்து தேனீய பத்திரமா மீட்டுது. என்னை காப்பாத்துனதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் சரியான நேரத்துல வரலைனா நான் இங்கே இருந்து போயிருப்பேன். ரொம்ப நன்றி உங்களுக்கு. இதுக்கு போய் எதுக்கு நன்றி எல்லாம் சொல்றீங்க? ஒருத்தர் ஆபத்துல இருக்கும் போது நம்ம காப்பாத்துறது தானே வழக்கம். நீங்க 2 பேரும் நல்ல பறவைகளா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்க போறேன். என்ன பரிசு கொடுக்க போறீங்களா? என்ன பரிசு? பறவைகளே, என்னுடைய பரிசு இந்த 2 விதைகள் மட்டும்தான். ஆனா இது சாதாரண விதைகள் கிடையாது, மாயாஜாலம் விதை. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த பழத்தை நல்ல எண்ணங்கள் கொண்டவங்க மட்டும்தான் சாப்பிட முடியும். இல்லைன்னா அவங்களோட நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கும். சீதாவும் ராமுவும் அந்த தேனீக்கு நன்றி சொல்லிட்டு அந்த 2 விதைகளை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. அந்த தேனீ சொன்ன மாதிரியே அவங்க வீட்டு முன்னாடி அந்த 2 விதைகளுமே நட்டு வச்சாங்க. ராமு, எழுந்துருங்க, விடிய காலையில் ஆயிடுச்சு. வாங்க, அந்த விதைகள் என்ன ஆயிருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். சீதாவும் ராமுவும் வீட்டில் இருந்து வெளியே வந்தாங்க. அங்கே பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த விதையிலிருந்து ரொம்ப பெரிய ஒரு மரம் இருந்தது. அந்த மரம் முழுக்க ஒரே ஆப்பிள் பழங்களாக நிறைந்திருந்தது. சீதா, இந்த பழங்களை பார்க்கவே ரொம்ப ஆசையா இருக்கு. நம்மளும் ரொம்ப பசியோட இருக்கோம்ல. வா, நம்ம உடனே சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க ராமு. அந்த தேனீ சொன்னது உங்களுக்கு கவனம் இருக்குல்ல? நம்ம யாருக்கும் எந்த ஒரு கெடுதலுமே நினைச்சிருக்க கூடாது. சீதா, நான் யாருக்குமே என் மனசார கூட நான் கெட்டதுன்னு நான் நினைச்சது கிடையாது. என்னால முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செஞ்சுட்டு வருவேன். சீதாவும் ராமுவும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதுமே நினச்சது கிடையாது. இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. அதனால அந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ராமு, நம்ம சோட்டுக்கிளிக்கும் இந்த பழங்களை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். சீதா, சோட்டுவும் யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் பண்ணிருக்க கூடாதுல்ல. அதனால நான் அதுகிட்ட முன்னாடியே கேட்டுட்டு அப்புறமா நான் இந்த பழங்களை கொடுக்க போறேன். ராமு இப்படி சொல்லிட்டு பழங்களை எடுத்துட்டு சோட்டு வீட்டுக்கு பறந்து போச்சு. என்ன ராமு, இவ்ளோ பழங்கள் எடுத்துட்டு வந்திருக்க? எல்லாம் எனக்காகவா? சீக்கிரமா சொல்லு. இந்த மாதிரி பழங்களை சாப்பிட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா சோட்டு, எல்லா பழங்களும் உனக்காக தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு, நீ மத்தவங்களுக்கு எந்த ஒரு கெட்டதுமே நினைச்சது இல்லல்ல. என்ன ராமு, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியே? நான் யாருக்கும் எந்த ஒரு கெட்டதுமே நினச்சது கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ட்டு தான் நான் நினைப்பேன்.
சோட்டு இப்படி சொன்னதால ராமுவும் அந்த பழங்களை கொடுத்தது. சோட்டுவும் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதே சமயத்தில் அந்த பக்கம் பறந்து போன புறாவும் சீதாவை பார்த்து இப்படி பேச ஆரம்பிச்சுது. சீதா, இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கிட்ட நான் இந்த மரத்தை பார்த்ததே இல்லையே. அது மட்டும் இல்ல, இந்த மரத்துல எவ்வளவு பழங்கள் இருக்கு. எப்படி இதெல்லாம் ஒரு இரவுல நடந்தது? சீதாவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுச்சு. ஆனால் ஒன்று புறான்னா, இந்த பழங்களை சாப்பிடணுன்னா மற்றவங்களை யாரையுமே நம்ம கஷ்டப்படுத்திருக்க கூடாது. அப்படி இருக்கவங்க மட்டும்தான் இந்த பழங்களை சாப்பிடும். ஆனா நான் ஒரு கெட்டது பண்ணிருக்கனே. ஒரு நாள் உன்கிட்ட அந்த காகங்கள் சண்டை போடும் போது நான் அதுங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்திருக்கேன். அதுவும் ஒரு கெட்டது தானே? அதெல்லாம் எதுவும் இல்லை புறாண்ணா. அந்த காகங்கள் அன்னைக்கு என்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுத்ததால நீங்கள் கெட்டது பண்ணதா அர்த்தம் கிடையாது. நீங்கள் இந்த பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். இப்படி அந்த காட்டில் இருக்க எல்லா பறவைகளுமே அந்த பழங்களை சாப்பிட்டாங்க. அந்த காட்டிலேயே ரொம்ப மோசமான பறவைகள் யாருன்னு பார்த்தா ராணியும் ரகுவும் மட்டும்தான். இப்படியே சில நாட்கள் போச்சு. என்ன ரகு, இந்த காட்டில் இருக்க எல்லா பறவைகளும் ஆப்பிள் பழத்தோடு சுற்றிட்டு இருக்காங்க. அதுவும் நான் கேள்விப்பட்டேன். சீதா தான் அந்த பழங்களை கொடுத்துட்ருக்குன்னுட்டு. வாங்க, நம்மளும் அந்த பழத்தை போய் சாப்பிடுவோம். ஆமா ராணி, நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். அது மட்டும் இல்ல, அந்த பழம் ரொம்பவே சுவையா இருக்கான். வா ராணி, உடனே கிளம்பலாம். இந்த 2 மோசமான காகங்கள் சீதா வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த மோசமான காகங்கள் ராமு கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. என்ன நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கீங்க? அங்கே சோட்டுவும் புறாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. காட்டில் இருக்க எல்லா பறவைகளும் அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க 2 பேரும் இதுவரையும் சண்டை போட்டதே கிடையாது. என்னாச்சுன்னு தெரியல. சீதா, நான் போயிட்டு வரேன். அந்த 2 மோசமான காகங்கள் ராமுவை அந்த இடத்துல இருந்து போக வச்சாங்க. இப்படி அந்த மோசமான காகங்கள் சீதாவை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. ஏ சீதா, மரியாதையாக இங்கேருந்து ஓடி போயிடு. இந்த மரம் இன்னிலிருந்து எங்களுக்கு சொந்தமானது. ஓஹோ, இதுக்கு தான் ராமுவை இங்கிருந்து போக வச்சிங்களா? எங்க பேச்ச நம்பி ராமு இங்க இருந்து போயிடுச்சு. அது ஒரு முட்டாள். ரகு அண்ணா, ராமு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன, இந்த பழங்கள் தானே வேணும்? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த பழங்களை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். சீதா இப்படி சொன்னதும் அந்த 2 மோசமான காகங்கள் அந்த பழத்தை பறித்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ராமு, அந்த மோசமான காகங்கள் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. உடனே நீ கிளம்பு, என்னாச்சின்னு பார்க்கலாம். ராமுவும் சொட்டுவும் அங்கேருந்து கிளம்புனாங்க. ரகு, என்னுடைய ரெக்கைகளை கொஞ்சம் கூட அசைக்க முடியல. அது மட்டும் இல்லை, ரொம்ப வலியாக இருக்கு. என்ன நடக்குதுன்னே புரியல. ராணி, உனக்குமா அந்த மாதிரி வலிச்சிட்டு இருக்கு? எனக்கும் அப்படிதான் வலிக்குது. என்னாலையும் கொஞ்சம் கூட ரெக்கையை அசைக்கவே முடியல. இந்த பழங்களுக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்கு. என்னன்னா, தீய செயலை செய்கிறவங்களுக்கு இந்த பழத்தை சாப்பிட முடியாது. ஒரு வேளை சாப்பிட்டா அவங்களுக்கு இப்படி தான் நடக்கும். ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க. சீதா இப்படி சொன்னதும் அந்த 2 காகங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த கதையிலிருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கும் நடக்கும். ஒருத்தருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டோம், நல்ல எண்ணத்தோடையும் நம்ம வாழணும். தமிழ் கார்ட்டூன் ஸ்டோரிக்கு லைக், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க நேம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.